அருகில் அமர்ந்திருப்பது இருக்கிறது, பார்க்க ஆசை இருக்கிறது. மானப்பட்ட காரணத்தால் கண்கள் பஞ்சடைந்துவிட்டது. அதனாலே தெரியவில்லையே. ஆளை பார்க்க வேண்டும் என்று ஆசையாக உள்ளது. ஆசை இருக்கிறது, பார்வை தெரியவில்லையே. அப்படி என்றால் உன்னுடைய ஊனை கண்ணை நீக்கி ஞான கண்ணை தருகிறேன். என்னை நன்றாக பார். இதுவரை யாருக்கும் காட்டாத கருடவாகன தரிசனத்தை இந்த கண்ணனுக்கு நீங்கள் காட்ட வந்திருக்கிறீர்கள். நீங்கள் வந்ததோ தெரியாதல்ல, புண்ணியமான தமிழ் மனதோ. அந்த தமிழ் மாதத்தில் என்னாய் ஆண்டவோ என்னை விட்டு தெரிய போகிறது. அதனால் நிறை திசை இன்பம் சொர்க்கம் என்ன வேண்டாம், சொர்க்கத்தில் இட வேண்டுமா கர்ணா? உனக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்காது கர்ணா. ஏனென்றால் தானத்திலே சிறந்தது 32 தானம். ஆனால் நீ 31 தானம் தான் செய்திருக்கிற. இன்னும் ஒரு தானம் அன்னதானம் என்பதை நீ இதுவரை செய்தது கிடையாது. அன்னதானம் இதுவரை நீ செய்தது கிடையாது. எனது வீட்டை தேடி வந்த அத்தனை பேர்களும் பொன்பொருளை கேட்டார்களே தவிர அன்னதானம் போடு கர்ணா என்று. அதனால் அன்னதானத்தை செய்யாமல் போய்விட்டு, அதனால் உனக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்காது. அன்னதானம் செய்தால் தான் சொர்க்கம் என்றால் எங்கே செல்ல வேண்டும்? மறுபிறவி எடுக்க வேண்டாம். எந்த இடத்திலே? திருச்செங்காட்டான்குடியில் ஒரு சிறு தொண்டனாக பிறக்க வேண்டாம். உன்னுடைய மனைவி பொன்மாலை வெங்காட்டு நங்கையாக பிறக்க வேண்டும். உன்னுடைய மகன் விஸ்வகேது அங்கு சீராளனாக பிறக்க வேண்டும். அப்படி பிறந்து திருச்செங்காட்டான்குடி கோட்டையிலே அன்னக்கொடியை கட்டி வரக்கூடிய ஏழை எளியவர் அனைவருக்கும் அன்னம் இல்லை என்று வாரி வழங்க வேண்டும். அந்த யுகத்தில் தான் உனக்கு சொர்க்கத்தில் இடம் உண்டு கர்ணா. அதுவும் என்னால் கிடையாது, என்னுடைய மைத்துனன் சிவபெருமானால் தான் உனக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும். இப்பொழுது மோட்சம் தான் கிடைக்கும் கர்ணா உனக்கு. கர்ணா, அப்படி அந்த பிறவியில பொன்பொருளை கேட்டு இல்லை என்று சொல்லிவிட்டான் சிறுதொண்டன் என்று. 32 தானத்தையோ அப்படியே சென்று வரட்டுமா? கண்ணமாபுரத்தை சேர்ந்த பிஜேபி சண்முகம் சொல்லக்கூடிய மாவட்ட செயலர் சொல்லக்கூடிய நமது பாஞ்சாலி அம்மன் நாடக மன்றத்துக்காக கலை நிகழ்ச்சிக்காக விழாவுக்காக ரூபாய் 500 குடும்ப நீர்வளம் நிலவளம் எல்லாம் வளர்ந்து பெற்று எல்லாம் அல்ல அண்ணாமலை திரௌபதி அம்மா கலவை சேர்ந்த எம்பி நாராயணன் சொல்லக்கூடிய அன்பாளர் நமது பாஞ்சாலி அம்மன் நாடக மன்றத்துக்கு 101 ரூபாய் விட்டு செல்ல மனமில்லை கர்ணா. அதனால் சிறிது நேரம் உன்னோடு அமர்ந்து பாவாத்தை உரையாடலாமா கர்ணா? என்ன கேட்டாலும் சரி. இந்த யுகத்தில் யாராவது உனக்கு சத்துருக்கள் உண்டா கர்ணா? கேட்கக்கூடாத கேள்வியை கேட்டுவிட்டீர்கள். இதை மறுபடியும் இந்த கர்ணன் கண்ணனை ஏற்றினான் பேசினான்.